பாமகவினுடைய செயல் தலைவர் காந்தி அவர்கள் தைலாபுரம் தோட்டத்தில் ஆலோசனை கூட்டம் முடிந்த பின்னர் வெளியே வந்திருக்கிறார். அவரிடம் கலந்துரையாடலாம். மேடம் வணக்கம். மேடம், இப்போ ராமதாஸ் ஐயா தலைமையில நடைபெற்ற அந்த ஆலோசனை கூட்டம், இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு, 10.5% இடஒதுக்கீடு, இது தொடர்பாக நடத்த போற அந்த ஆர்ப்பாட்டம், இது நேரடியா தமிழக அரசுக்கு எதிராக அமையுமா? தமிழக அரசுக்கு நாங்கள் எங்களுடைய கோரிக்கையை வலியுறுத்தி அவங்களுக்கு நாங்கள் எங்களை போராட்டம் மூலமா தெரிவிக்கிறோம். எங்களுக்கு கண்டிப்பாக எங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும், எங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு அதுதான் அது சம்பந்தமா இப்போ ஐயா எங்களுக்கு எல்லாம் ஆலோசனை சொல்லியிருக்காரு. அதன்படி நாங்கள் எல்லாம் செயல்படுவோம். கூட்டணி குறித்தான அறிவிப்பு வெளியிடப்படும் அப்படிங்கிறாங்க. அது குறித்தான ஏதாவது டிஸ்கஷன்ஸ் தொடர்ச்சியா நடக்குதா கட்சியில? ஐயா சொல்லியிருக்காங்களே 30ஆம் தேதி பொதுக்குழு கூட்டி அதுக்கப்புறம் தான் எந்த முடிவும் சொல்வேன்னு சொல்லியிருக்காங்களே. அதனால அதுக்கப்புறம் தான் எல்லாமே அதுக்குள்ள உண்டான முயற்சி எல்லாம் அப்புறமா சொல்லுவாங்க. கட்சி இப்போ புதிய நிர்வாகிகள் பலர் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்க கிட்ட என்ன மாதிரி அறிவுரை சொல்றீங்க? இளைய சமுதாயத்தினர் மத்தியில எப்படி கொண்டு போகும்? நல்லா வளர்க்கணும், அதுக்குண்டான முயற்சி எல்லாம் எடுக்கணும். அதான் அறிவுரை சொல்லி எல்லாம் இது பண்ண அதுக்குண்டான எல்லா செயல்பாடுகளையும் எல்லாமே நாங்க உறுதுணையா இருப்போம்னு சொல்லியிருக்கோம். கட்சியை ஒருங்கிணைப்பதற்காக என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவி கூட ராஜினாமா செய்ய தயாராக இருக்கிறேன்னு ஜி.கே. மணி அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? கட்சியை ஒருங்கிணைக்கணும்னு நினைக்கிறீங்க? ஐயா என்ன முடிவெடுக்கிறாரோ அதான் ஐயா சொல்றதுதான் எல்லாமே. இந்த வரக்கூடிய அந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையும் பாமகவினுடைய நிலைப்பாடு எப்படி இருக்குதோ, எப்படி கொண்டு போலான்னு இருக்கிறீங்க தேர்தல் பிரச்சாரத்தை பொறுத்தவரை? பிரச்சாரம் எல்லாமே எப்பயுமே வழக்கம் போல் எது நடக்குமோ அது மாதிரி தான் நடக்கும். எல்லாமே பிரச்சாரம் எல்லாமே ஐயா என்ன சொல்றாங்களோ அது மாதிரி தான் இருக்கும். விஜய் வடக்கு மாவட்டத்தை பொறுத்தவரையும் கணிசமான இடங்கள்ல போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறாங்க. வடக்கு மாவட்டத்தை பொறுத்தவரையும் பாமக ஒரு வலுவான கட்சியாக இருக்குது. சோ விஜயினுடைய பிரச்சாரம் இங்க எடுபடும் நினைக்கிறீங்க? அதான் நீங்களே சொல்லிட்டீங்களே, வடக்கு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நாங்க தான் எங்களோட இதுதான் இது. அதுக்கப்புறம் அதுல ஒன்றும் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லையே. இல்ல அவர்கிட்ட நிறைய இளைஞர்கள், சின்ன சின்ன ஆளுங்க, இளைஞர்கள் எங்க கிட்ட அதிகமா இருக்காங்க. அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. அதை பத்தி புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஸ்ரீதருடன் செய்தியாளர் பாலவெற்றிவேல், நவநீத விஷயம்.